Hi viewers, welcome to Teenah's World. இன்னைக்கு நம்ம Nasi Lemak எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சம்பாலுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிட்டேன். அது என்னன்னா சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10, இரண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி இதையும் நம்ம blend பண்ண போறோம். நான் முத சொன்ன மாதிரி இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து blend பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு பிடி அளவு காய்ந்த மிளகாய் எடுத்து நல்லா blend பண்ணி பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்கேன். 2 டவுன் பண்டான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். நான் 2 கப்பு அரிசி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2.5 கப்பு அளவு ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டு டவுன் பண்டான் முடிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். அதோட 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து ஸ்லைஸாக வெட்டி அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். கூடவே
1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம வழக்கம் போல் குக்கரை ஆன் பண்ணி விட்டுடலாம். வாங்க அடுத்து சம்பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பிடி அளவு நெத்திலி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அடுத்து சிறிதளவு நிலக்கடலையை சேர்த்து பொரித்து வச்சுக்க போகிறேன். நிலக்கடலைனா என்னென்னா கச்சாங்தானான்னு சொல்லுவோம். இதை அதிக நேரம் பொரிக்கக்கூடாது. அது டார்க் ப்ரௌனாக மாறின பிறகு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இருந்தோம்னா அது கருக ஆரம்பிச்சிடும். அதே எண்ணெயில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை போட்டு தாளிக்க போகிறோம். ஏன் நம்ம அதே எண்ணெயை யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த வெங்காய பேஸ்ட் ட்ரை ஆக ஆரம்பித்ததும் கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் முடிச்சு போட்டு வச்சுருக்கிற டவுன் பண்டானையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். கிளறி விட்டுட்டு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்து கொதிய வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம்.
சம்பல் நல்லா கொதிக்கிற நேரத்தில் 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுருங்க. இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற நெத்திலியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இறுதியாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சம்பால் ரெடி ஆயிடுச்சு. சுவையான நாசி லெமாக் தயாராகிருச்சு. இந்த நாசி லெமாக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.